டின்னர் ரெசிப்பியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெங்காயம் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபம். இட்லி மாவு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க. நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன். மேலே முதல்ல வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. அது மேலே கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் துருவின கேரட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு தோசைக்கு கொத்தமல்லி சேர்க்க மறந்துட்டேங்க. செகண்ட் தோசைக்கு தான் நான் சேர்த்தேன். இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம மேலே சேர்த்த கேரட், வெங்காயம் எதுவுமே உதிராது. நம்ம தோசை வந்து திருப்பி போடும்போது ஊத்தாப்பம் செய்யும்போது எப்போவுமே ஸ்டவ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் வந்து நம்ம ஊற்றணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றுனீங்கன்னா உள்ளே வந்து வேகாது, வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஊத்தாப்பம் ரெடிங்க. இதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. இதோட இன்றைக்கி இஞ்சி துவையல்.